சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் IAS அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும். கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. முன்னதாக கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த கரும்பு விவசாயி சின்னம் தற்போது கர்நாடகாவை சேர்ந்த வேறு ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் இதனை ஒதுக்கி இருந்தது. இதை எதிர்த்து கரும்பு விவசாயி சின்னத்தை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறது சீமானின் நாம் தமிழர் கட்சி. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், நாம் தமிழர் கட்சி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனில் அடுத்த கட்ட நகர்வு எவ்வாறாக இருக்கும்? வேதவள்ளி 166 பக்கங்களை கொண்ட மிக விரிவான ஒரு மனுவாகத்தான் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லி உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை சின்னம் ஒதுக்கீடு செய்வது என்பது தேர்தல் ஆணையத்தின் உட்பட்டது. அவர்கள் அதில் விதிமுறை மீறலில் ஈடுபடுகிறார்கள் என்றால் வேண்டுமானால் நாங்கள் தலையிடலாம், மற்றபடி நாங்கள் எந்த ஒரு அறிவுறுத்தலை கூட கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் டெல்லி உயர் நீதிமன்றம் மிக விரிவான ஒரு தீர்ப்பாக வெறும் நாம் தமிழர் கட்சி மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் மிக விரிவான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருந்தார்கள். அந்த ஆர்டர் காப்பி என்பது நேற்று முன்தினம்தான் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை மீண்டும் முன்வைத்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்னும் அந்த விண்டோ என்பது, அதாவது ஒரு ஓபன் சிம்பலை கேட்கக்கூடிய அந்த விண்டோ என்பது இன்னும் மூடப்படவில்லை. அது திறந்துதான் முடிவடையாத அந்த கால அவகாசம் முடிவடையாத சூழலில் அதற்கு முன்பாகவே இப்படியான சின்னத்தை அவர்கள் எதற்காக ஒதுக்கினார்கள், விதிமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வர உத்தரவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஆண்டுகளாக இந்த சின்னத்தை தாங்கள் கையில் வைத்திருக்கிறோம், என்னென்ன தேர்தலில் போட்டியிடுகிறோம், வாக்கு சதவிகிதம் எவ்வளவு, எந்தெந்த மாநிலங்களில் போட்டியிடுகிறோம் போன்ற பல்வேறு விவரங்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த மேல்முறையீட்டு மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனாக அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த 166 பக்கங்களை கொண்ட மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக விசாரணைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியிலும் அக்கட்சி ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீராம் நகரில் இயங்கி வரும் பிரமிட் IAS அகாடமி அரசு பள்ளியில் +2 பயின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட நீட் தேர்விற்கான பயிற்சி வகுப்பு அளிக்கப்படுகிறது. மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ளவும்.